வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் உலகத்தில் உள்ள அதிபெரிய ஆனால் மிக மென்மையான ஒரு விலங்கை பற்றி பேசப் போகிறோம். அதாவது யாரு தெரியுமா? அதுதான் நம் யானை. பயணத்துக்கு தயார் தானே? வாங்க ஆரம்பிக்கலாம். யானைகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா போன்ற சூடான இடங்களில் வாழ்கின்றன. அவை காடுகள், புல்வெளிகள் மற்றும் கொல்லைக்காடுகளில் வாழ விரும்புகின்றன. அவை கூட்டங்களாக திரிகின்றன. ஒரு பெரிய குடும்பம் போலவே அந்த குழுவை வழிநடத்தும் பெரிய யானை ஒரு பாட்டி யானை போல தைரியமானவள். யானைகள் சைவம் மட்டும் சாப்பிடும் விலங்குகள். அவைகளுக்கு புல், இலைகள், மூங்கில், பழங்கள் மற்றும் மரச்சத்தை பிடிக்கும். ஒரு யானை நாளைக்கு 18 மணி நேரம் வரை சாப்பிடும். ஏனென்றால் அது மிகவும் பெரியதுதான். அற்புதமான மூக்கு, தும்மிகை. யானையின் தும்மிகை என்பது மிகவும் விசித்திரமானது. இது நீண்டதும் வலிமையுடையதும் ஒரு வசதியான கரம் போல. அது இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. வாசனை அடைய, ஸ்மெல், உணவை எடுக்க, தண்ணீர் குடிக்க, தன்னை குளிக்க வைக்க. ஒரு தும்மிகை இவ்வளவு வேலை செய்யுமா? ஆச்சரியம்தானே. யானைகளுக்கு பெரிய காதுகள் இருக்கின்றன. அவை வெயிலில் சூட்டத்தை குறைக்க உதவுகின்றன. அவை வெப்பத்தை வெளியேற்ற காதுகளை அசைக்கும். அவைகளுக்கு மிகவும் நல்ல கேள்வி செவி இருக்கிறது. மிகவும் தொலைவில் இருக்கும் சத்தங்களையும் கேட்க முடியும். மிக முக்கியமாக, யானைகள் அன்பு நிறைந்த விலங்குகள். ஒரு குட்டி யானை அழுகிறபோது எல்லா யானைகளும் அதை சமாதானப்படுத்தும். அது ஒரு அன்பு கூட்டம் போல இருக்கும். ஒரு குட்டி யானையை கன்று, காஃப் என்பார்கள். அது பிறக்கும் வரை 22 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும். பிறந்தவுடனே எல்லா யானைகளும் அதை வரவேற்கின்றன. அவள் நடக்கவும் விளையாடவும் உதவுகின்றன. யானைகளை பாதுகாப்போம். சிலர் யானைகளை தந்தங்கள், டஸ்க்ஸ் பெற கொடுமைப்படுத்துகிறார்கள். அது தவறானது. நாம் யானைகளை அன்புடன் பாதுகாக்க வேண்டும். அவை நம் உலகத்தின் ஓர் அங்கம். நீங்கள் யானைகளை பற்றி கற்றுக்கொள்வதும் பிறரிடம் பகிர்வதும் அவற்றை பாதுகாக்கும் ஒரு வழியாகவும். யானைகள் தாவ முடியாது, ஆனால் நன்கு நீந்தும். அவை நிற்கும் நிலையில் கூட தூங்கும். அவைகளின் தோல் கனமாக இருந்தாலும் அன்பான தொடுதல்களை உணர முடியும். ஒரு யானை 60 முதல் 70 வரை வருடங்கள் வரை வாழும். யானைகள் பெரியதும் புத்திசாலிதும் நெஞ்சார்ந்ததும். அவை இயற்கையை நேசிக்கின்றன, குடும்பத்தை பாதுகாக்கின்றன. அவற்றைப் போல நாமும் அன்பு, நட்பு மற்றும் கனிவுடன் இருக்கலாம். நன்றி குழந்தைகளே. இன்று நீங்கள் யானையை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த முறை சந்திக்கலாம். வணக்கம்.